கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 118, அதில் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாருங்கிற பெரிய ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக மாறிடுவோம். அந்த விசுவாசம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். பாருங்களேன், மனுஷங்க நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இந்த பயம் அந்த விசுவாசத்தை அப்படியே இறக்கி விட்டுரும். பாருங்க, பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்கணும். அதுதான் நம்ம சுயத்தில் எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் வீழ்ச்சி ஆகிடும். ஆனால் கர்த்தருக்குள் தைரியமாக இருக்கிறது புது பலன். நமக்கு அது பலனடையும்படிக்கு செய்கிற ஒரு காரியம் தான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம மனுஷங்களுக்கு பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு மாத்திரமே நம்ம பயப்பட்டால் போகிறோம். நாங்கள் வெள்ளூரில் ஒரு லேண்டு கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க எங்களுக்காக. அப்போ அந்த லேண்டில் என்னென்னா நிறைய ஏக்கர்ஸ் உள்ள ஒரு பெரிய லேண்டு பாருங்கள். அங்கே இந்த நரிக்கோரவங்களில் அவங்க ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்கள விரட்டுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பாருங்கள், முடியவே இல்லை. அவங்க ஒரு கும்பலாக உன்னை கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஃபேமிலியை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. போலீஸ் ஒன்றும் செய்ய முடியல, யாருமே ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் நான் ப்ரே பண்ணுறதுக்காக என்கிட்ட இந்த ரிக்வெஸ்ட் வந்துச்சு. நான் ப்ரே பண்ணேன். அப்போ ஆண்டவர் குளவிகளை அனுப்பி அந்த துரோகிகளை, அந்த விரோதிகளை விரட்டுறதுக்கு கர்த்தர் ஒரு வசனம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அந்த வசனத்தை தான் அந்த நாளில் நான் வாசிச்சுட்டு இருந்தனால நான் அதை சொன்னேன். இந்த வசனத்தை சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். பாருங்கள், ஆண்டவர் அதே மாதிரி அற்புதமாக செஞ்சார். அந்த ஜனங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ஃபேமிலியை. அவ்வளோ பெரிய ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்கூலே நடத்துகிறாங்க. உள்ளே போனீங்கன்னா வீடு வீடாக இந்த குடிசை மாதிரி தான் கட்டியிருக்காங்க. பட் அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே இந்த நரிக்கூறவர்கள். இவர்களுக்கு கவர்மெண்ட்டே மலை மேலே நிலம் கொடுத்துருக்கு. அது நல்லா இல்லையா, அதனால் இந்த நிலம் எங்களோடதுன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு விரோதமாக போராடிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் இந்த வசனத்தெல்லாம் சொல்லி, நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர், நீங்கள் இது எங்களோட லேண்டு, அவங்க அபகரிச்சுட்டு இப்போ அவங்களோட லேண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அநியாயம். அவங்க பயமுறுத்துறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் ஓல்டு பீப்புள், அவங்கள நெருக்கி பிடிக்கிறாங்க. அதனால நீங்கள் இதில் தலையிடணும், நீங்கள் இதை செய்யணும், நாங்கள் பயப்படலாண்டவரே, ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனுஷன் எங்களுக்கு விரோதமாக இப்படி எழும்பி வர்றாங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இவன் என்ன செய்ய முடியும், நாங்கள் உங்ககிட்ட முறையிடுறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். பாருங்கள், ஒரு நாளைக்கு 2 நாளாக போலீஸ் பார்த்துட்டே இருந்திருக்கு. 2 நாளாக அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்ருக்காங்க. அங்கே மூவ்மெண்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட நிறையா பேரை கூட்டிகிட்டு அவங்க உள்ள அந்த ஏரியாவில் போயிட்டு அவங்க நிலத்துக்குள்ளே போகிறாங்க. சோறு சமைச்சு வச்ச வாக்கில் இருக்குது. 2 நாள் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி இருக்குது. எல்லாமே அப்படி வச்சுட்டு போன மாதிரி இருக்குது. அதாவது எதையுமே அவங்க தூக்கிட்டு போகலை. அவங்க எதையோ கண்டு பயந்து ஓடி போயிட்டாங்க. நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணோம், குளவிகளை அனுப்புங்க, நாங்கள் யார் அனுப்புனாலும் திருப்பி அடித்து கூட விரட்டி விட்டுறாங்க. அவங்களுடைய மனுஷ பலன் ஜாஸ்தியாக தெரியுது. ஆனால் நாங்கள் பயப்படல ஆண்டவரே, உமக்கு பயப்படுறோம், நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம், அதனால் நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் திகைச்சு போக மாட்டோம், இவங்களுக்காக நாங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல, உங்ககிட்ட நாங்கள் முறையிடுறோன்னு சொல்லிட்டு தான் அப்படி ஜெபம் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா குளவிகள் தான் வந்திருக்கும் போல். யாரோட கண்கள்லையும் குளவிகள் தெரியல. ஆனால் இவங்க விட்டுட்டு ஓடுனதை பார்த்தா குளவிகள் தான் வந்திருக்கு. நிச்சயமாக கர்த்தரோட வார்த்தை, ஒரு வார்த்தை கூட, ஒரு துளி கூட கீழே விழுகாது. அவர் சத்தியமூர்த்தி. அப்படிப்பட்ட இந்த தெய்வத்துடைய காரியத்தினால அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லேண்டை சுற்றி அவங்க வேலி போட்டாங்க. வேலி, அந்த ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை வேலி போட்டு அந்த முகப்பில் இருக்கிற அந்த ஏரியாவை ஒரு 3.5 சென்ட்ஸை ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ்க்காக எழுதி கொடுத்தாங்க. இந்த குடும்பத்துக்காக நாங்கள் அதிகமாக ப்ரேயர் பண்ணி, விசேஷமாக இந்த ஒரு காரியம் நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய அந்த குடும்பத்துக்கு நடந்திருக்கு. கர்த்தருக்கே கோடி கோடி மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளில் நம்ம பயப்பட தேவையில்லை. மனுஷனுக்கு என்ன செய்ய போகிறாங்க. அப்போ இன்னொரு வசனத்தில் சொல்லியிருக்கு, மனுஷன் உன் சரீரத்தை வேணால் அவன் கொல்லலாம், சரீரத்தையும் அந்த ஆத்மாவையும் கொல்லக்கூடிய ஆண்டவருக்கு நீ பயப்படு.
அவரு நரகத்தில போட்டுருவாரு. நீ ஓகேயா இல்லன்னா. அதனால ஆண்டவருக்கு பயந்து நம்ம அவருக்கு சித்தமானவைகளை அவர் பட்சத்தில போயிட்டு நம்ம மன்றாடும் பொழுது எல்லாவற்றையும் ஜெபத்தை கேட்கிறவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து தருவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாக இந்த மாதிரி அப்பா அடாவடி பண்ணி, அராஜகம் பண்ணி, அநியாயமா லேண்டை எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செய்யறதுன்னு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ராஜா. அப்பா, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாங்க பயப்படாம உமக்கு பயந்து உம்மிடத்துல நாங்க சொல்லும் பொழுது, அப்பா நீங்க எங்களோட இருக்கிறீங்கிற முழு விசுவாசத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நேர்த்தியாக அவங்கள விரட்டி விடுவீங்கப்பா. ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடி போவான்னு தான் வேதம் சொல்லுது. அந்த மாதிரி தான் இந்த ஆட்கள் 7 வழியா ஓடி போயிருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்பா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. இந்த இந்த நன்றியோடு அதனால துதிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்க இதே போல குளவிகளை அனுப்பி அவங்கள ஆக்கிரமிச்ச இடத்தை விட்டு விரட்டி ஓடும்படிக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Thank you friends for following us and God bless you all.